எம்பெருமான் ஈசன் எப்பொழுதுமே கெடுதல் செய்யறவங்களுக்கும் மோசடி செய்யறவங்களுக்கும் தான் இறைவன் நிறையவே கொடுக்கறாரு. நமக்கு அருள் செய்யறதே இல்ல. கோயிலுக்கு சென்று இறைவனை நேரில் வணங்கும் போதே நமக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்குன்னா நம்ம மானசீகமா இறைவனை கும்பிட்டா நமக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நாயன்மார்கள்ல ஒருவரான நத்தனார் ஒரு கூலி தொழிலாளி. அவர் ரொம்ப பரம ஏழை, ஆனா மிக பெரிய சிவபக்தர். எப்பொழுதுமே சிவபெருமான மானசீகமா மனசுலயே வேண்டிக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்ல, பூஜை புனஸ்காரம்னு எல்லாத்தையுமே மனசளவுலயே கோவிலாக கட்டி சிவபெருமான வணங்கிட்டு இருந்தாராம். ஒரு நாள் சிவபெருமான் அவருடைய கனவுல வந்து, சிவபாதா சேகரா, நீ ஆகம முறைப்படி மனதளவுல கட்டின கோயிலுக்கு நான் உண்மையாவே வருவேன், இது உண்மையான கோயிலுக்கு சமம்னு அங்கீகாரம் கொடுத்தாராம். அது மட்டும் இல்ல, பேரன் போன்ற ஒரு செல்வந்தனையை அனுப்பி அவரை ரொம்பவே அழகான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரா எம்பெருமான் சிவபெருமான். அதனால மானசீகமா செய்யும் பூஜைக்கு கட்டாயமா பலம் உண்டுங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் எம்பெருமானை துதிப்பாடுவோம். அவர் நல்லதே